பிறைநில உறவுகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றோம். 2025 ஆண்டு புனித ரமலானை முன்னிட்டு பிறைநிலா கேள்வி உலா நிகழ்ச்சியை உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். நாடு பூராகவும் இருந்து ஏராளமானோர் இந்த போட்டியில் பங்கு பெற்றிருந்தார்கள். அத்தனை பேருக்கும் நாங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோன்று இந்த நிகழ்ச்சிக்கு இந்த வருடம் எங்களோட அனுசரணையாளர்களாக இணைந்து கொண்ட அனுசரணையாளர்களையும் நன்றியோடு ஞாபகப்படுத்துகின்றோம். குறிப்பாக பிரைட் காலேஜ், அதே போன்று அசார்தீன் மொயினுதீன் ஃபவுண்டேஷன், அஸ்மா டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், அதே போன்று நுஸ்கி நசீர் ஃபவுண்டேஷன் நிறுவனம் ஆகியவை தான் எங்களோட அனுசரணையாளர்களாக இணைந்து கொண்டார்கள். அவர்களை இந்த வேளையில் நாங்கள் நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அதேபோன்று இந்த வருடம் ஏராளமான போட்டியாளர்கள் நாடு பூராகவும் இருந்து கலந்து கொண்டிருந்தனர். அத்தனை பேரிலும் 15 கேள்விகளுக்கு மேல் சரியான விடை அளித்தவர்களை நாங்கள் தெரிவு செய்து அந்த அத்தனை போட்டியாளர்களுக்குமான சான்றிதழ்களை வழங்குவதற்கு நாங்கள் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். வெற்றியாளர்கள் யார் யார் இந்த போட்டியில் பங்கு பெற்று வெற்றியேற்றுகின்றார்கள், யார் யாருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட இருக்கின்றன போன்ற விடயங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் வழங்க காத்திருக்கின்றோம். அதற்கு முதல் நாங்கள் 29 நோன்புகளிலும் 29 கேள்விகளை கேட்டிருந்தோம். நாங்கள் கேட்ட கேள்விகளையும் கேள்விக்கு பொருத்தமான விடைகளையும் முதலில் உங்களுக்கு வழங்கிவிட்டு அதன் பிறகு வெற்றியாளர்களை உங்களுக்கு அறிவிக்க காத்திருக்கின்றோம். இதோ நாங்கள் கேட்ட கேள்விகள். கேள்வி இலக்கம் 1, மக்காவின் பழைய பெயரான பக்கா என்பதன் பொருள் என்ன என்று கேட்டிருந்தோம். அதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, நெருக்கமாக இருத்தல். கேள்வி இலக்கம் 2, மதீனத்துல் குலஃபா என்று அழைக்கப்பட்ட நகர் எது என கேட்டிருந்தோம். சரியான விடை ஆப்ஷன் டி, பக்தாத். கேள்வி இலக்கம் 3, கிறிஸ்துக்கு பின் 1538 பக்தாத் நகரை கைப்பற்றிய உஸ்மானி ஆட்சியாளரின் பெயரை குறிப்பிடுக என்று கேட்டிருந்தோம். சரியான விடை ஆப்ஷன் ஏ, சுல்தான் 5ஆம் முராத். கேள்வி இலக்கம் 4, அல் ஃபதாவா ஹிந்தியா என்ற பெயரில் ஹனஃபி மதுஹபின் சட்டங்களை உள்ளடக்கிய நூலை வெளியிட்ட முகலாய மன்னர் யார் என கேட்டிருந்தோம். ஆப்ஷன் பி, மன்னர் அவுரங்கசீப். கேள்வி இலக்கம் 5, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் மனைவியர்களின் இல்லங்களிலிருந்து மஸ்ஜிது நபவியினுள் நுழைவதற்காக பயன்படுத்திய வாயில் எப்பெயர் கொண்டு அழைக்கப்பட்டது. அதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பாபுன் நிசா. கேள்வி இலக்கம் 6, பானத் சுவாத் எனும் கவிதையை பாடிய கஃப் இப்னு சுஹைர் இஸ்லாத்தை எப்போது ஏற்றுக்கொண்டார் என கேட்டிருந்தோம். அதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மக்கா வெற்றியின் பின்னர். இனி கேள்வி இலக்கம் 7, கைத்துல் லஹம் என்ற கிராமத்தில் பிறந்த நபியார். ஆப்ஷன் ஏ, ஈசா அலைஹிஸ்ஸலாம். கேள்வி இலக்கம் 8, கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிறந்த கிராமம் எது? ஆப்ஷன் டி, ஹல்வான். கேள்வி இலக்கம் 9, உளவியலை இஸ்லாமிய மயப்படுத்தலுடன் தொடர்பாக ஐரோப்பிய உலகில் விழிப்புணர்வை ஏற்படுத்திய எகிப்தைச் சேர்ந்த பேராசிரியர் மாலிக் பத்ரியினால் எழுதப்பட்ட நூல் எது? ஆப்ஷன் ஏ, தியானம் ஒரு இஸ்லாமிய ஆத்மீக உளவியல் நோக்கு. கேள்வி இலக்கம் 10, சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கும் போது அவரது வயது என்ன என்று கேட்டிருந்தோம். சரியான விடை ஆப்ஷன் பி, 17. கேள்வி இலக்கம் 11, சித்ரத்துல் முன்தஹா என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ, சரியான விடை ஆப்ஷன் ஏ, முடிவில் உள்ள மரம். இனி கேள்வி இலக்கம் 12, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் ஹாஃபில் கொலையுண்டதற்கு பதிலாக இறைவனின் வாக்குப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த மகனின் பெயர் என்ன? ஆப்ஷன் சி, சீத் அலைஹிஸ்ஸலாம். கேள்வி இலக்கம் 13, ஸ்பெயினில் முஸ்லிம்களின் கட்டடக்கலையை சின்னமாக இருந்த அல் ஹம்ரா மாளிகை எந்த நதி கரையோரத்தில் அமைக்கப்பட்டிருந்தது? ஆப்ஷன் பி, தாரோ நதி. கேள்வி இலக்கம் 14, கசீல் அல் மலாய்கா என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்ட நபித்தோழர் யார்? ஆப்ஷன் சி, ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு. கேள்வி இலக்கம் 15, இஹ்சாருல் ஹஜ் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் சி, ஹஜ் தடைப்படுதல். கேள்வி இலக்கம் 16, ஹஜ்ஜத்துல் வதாவின் பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகில் வாழ்ந்த நாட்களின் எண்ணிக்கை? ஆப்ஷன் டி, 81 அல்லது 82. கேள்வி இலக்கம் 17, அல் குர்ஆனுக்கு 55 பெயர்களை சுட்டிக்காட்டி ஜலாலுத்தீன் சுயூதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களினால் எழுதப்பட்ட நூல் எது? ஆப்ஷன் ஏ, கிதாபுல் இத்கான். இனி கேள்வி இலக்கம் 18, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் காலத்தில் தொகுக்கப்பட்ட அல் குர்ஆன் பிரதி தற்காலத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள நாடு எது? ஆப்ஷன் சி, உஸ்பெகிஸ்தான். கேள்வி இலக்கம் 19, அல் குவாரிஸ்மின் அல் ஜிஃப்ரா என்ற நூலை பூரணப்படுத்திய அறிஞர் யார்? ஆப்ஷன் டி, ஷூஜா இப்னு அஸ்லம். கேள்வி இலக்கம் 20, சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் ஜெருசலத்தை கைப்பற்றிய கிறிஸ்தவ வருடம் எது? ஆப்ஷன் சி, கிறிஸ்துக்கு பின் 1187. கேள்வி இலக்கம் 21, இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் என்ற நூலை எழுதி வெளியிட்ட நூலாசிரியர் யார்? ஆப்ஷன் பி, அப்துர் ரஹீம்.
கேள்வி இலக்கம் 22 தாத்தாரியர்கள் இஸ்லாமிய உலகை கைப்பற்றி சின்ன பின்னமாக்கிய கால கட்டத்தில் பிறந்த முஜத்தித் யார் என கேட்டிருந்தோம். சரியான விடை ஆப்ஷன் ஏ இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இனி கேள்வி இலக்கம் 23 நன்மை அல்லாவிடமிருந்தும் தீமை மனிதர்களிடமிருந்தும் தோற்றம் பெறுகின்றது என்ற சிந்தனையை கொண்டிருந்த அகீதாவின் முரண்பட்ட பிரிவினர் யார்? ஆப்ஷன் டி கத்ரியா. கேள்வி இலக்கம் 24 ஐரோப்பாவின் நோயாளி என கருதப்பட்ட உஸ்மானிய ஆட்சியாளர் யார்? ஆப்ஷன் பி முஸ்தபா கமால் அதாதுக். கேள்வி இலக்கம் 25 ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் அறிஞர் யார்? ஆப்ஷன் டி இமாம் கசாலி. கேள்வி இலக்கம் 26 தப்லீக் ஜமாத் மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களினால் கிறிஸ்துக்கு பின் 1925 தோற்றுவிக்கப்பட்ட இடம் எது? ஆப்ஷன் ஏ மேவாத். இனி கேள்வி இலக்கம் 27 ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவன் யார்? ஆப்ஷன் பி பஹ்சி. கேள்வி இலக்கம் 28 ஜகாத் வரி கொடுக்க மறுத்ததன் காரணமாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினால் ஹிஜ்ரி 12 கொல்லப்பட்டவர் யார்? ஆப்ஷன் சி மாலிக் இப்னு நுவைரா. கேள்வி இலக்கம் 29 குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி என சிறப்பித்து கூறப்பட்ட சூரா எது? ஆப்ஷன் பி சூரத்துல் இஹ்லாஸ். இந்த 29 கேள்விகளையும் தான் நாங்கள் தொடர்ச்சியாக 29 நாட்களும் வழங்கியிருந்தோம். ஏராளமானவர்கள் எங்களுக்கு விடைகளை எழுதி அனுப்பியிருந்தார்கள். அத்தனை பேருக்கும் நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த முறை நாங்கள் எங்களுக்கு விடை அளித்தவர்களில் சுமார் 15 கேள்விகளுக்கு மேல் சரியான விடை அளித்த அத்தனை பேரையும் நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அத்தனை பேருக்கும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்க காத்திருக்கின்றோம். அதுபோன்று இன்னும் ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்த காத்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக விடை அளிப்பவர்களில், அதாவது 29 கேள்விகளுக்கும் சரியான விடை அளிப்பவர்களில் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்படும் 5 வெற்றியாளர்களுக்கு நாங்கள் பணப்பரிசும் வழங்குவதாக உங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தோம், உறுதி அளித்திருந்தோம். இருப்பினும் ஒரு கவலையான செய்தி, 29 கேள்விகளுக்கும் ஒரே ஒருவர் தான் சரியான விடை அளித்திருந்தார். எனவே அவருக்கு மாத்திரம்தான் நாங்கள் பணப்பரிசினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இனி அத்தனை பேருக்கும் நாங்கள் சான்றிதழ் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே உங்களுக்கான பிரம்மாண்டமான சான்றிதழ் வழங்கும் வைபவம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு நாரம்மல நகர மண்டபத்திலே மிகச் சிறப்பாக இடம்பெற இருக்கிறது. எனவே உங்கள் அனைவரையும் அந்த நிகழ்வில் கலந்து சிறப்பிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோன்று இந்த வீடியோவை பார்த்துவிட்டு உங்களது வெற்றி இலக்கம், உதாரணமாக உங்களுடைய பேர் 13ஆவதாக வாசிக்கப்பட்டிருந்தால் 13 என உங்களது நம்பரை போட்டு, உங்களுடைய இலக்கத்தை போட்டு உங்களது பெயரை அனுப்பி உங்களது வருகையை உறுதி செய்து கொள்ளுமாறும் உங்களிடம் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான மேடையில் உங்களை குறிப்பாக நோன்பிலே நீங்கள் உங்களுடைய காலம் நேரம் செலவழித்து கேள்விகளை பார்த்து கேள்விகளுக்கான விடைகளை தேடி விடை எழுதி அனுப்பியிருந்தீர்கள். அதுவும் தபாலில் எழுதி அனுப்பியிருந்தீர்கள். எனவே உங்களை கௌரவிக்க, உங்களது முயற்சிக்கு பாராட்டு வழங்குவதற்காக வேண்டி உங்களுக்கான பிரம்மாண்டமான சான்றிதழ் வழங்கும் வைபவம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே கட்டாயமாக ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பிறைநிலா கேள்வியுலா 2025 வெற்றியாளர்களை அறிவிக்கின்ற நேரத்துக்கு வந்துவிட்டோம். 62 வெற்றியாளர்களை இம்முறை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். இந்த 62 வெற்றியாளர்களுக்கும் சான்றிதழ்களை வழங்கி நாம் மேடையில் உங்களை மகிழ்விக்க, சந்தோஷப்படுத்த காத்திருக்கின்றோம். பிறைநிலா கேள்வியுலா 2025 வெற்றியாளர்களை அறிவிக்கின்ற தருணம் இது. 62 வெற்றியாளர்களை, 62 போட்டியாளர்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அதில் ஒரே ஒருவர் மாத்திரம்தான் 29 கேள்விகளுக்கும் சரியான விடை அளித்திருக்கின்றார். அவருக்கான பணப்பரிசினை வழங்க காத்திருக்கிறோம். அதே போன்று ஏனைய 61 பேருக்கும் பெருமதியான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்க காத்திருக்கின்றோம். மறந்து விடாதீர்கள், ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு நாரமலை நகர மண்டபத்திலே உங்களுக்கான சான்றிதழ் வழங்கும் வைபவம் கோலாகலமாக பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம். இனி வெற்றியாளர்களை ஞாபகப்படுத்துகின்றோம். வெற்றி இலக்கம் 2. 28 கேள்விகளுக்கு ஒரே ஒருவர் சரியான விடை அளித்திருக்கின்றார். MYF சஹீரா தெல்கஹகொட ஹிங்குல. MYF சஹீரா தெல்கஹகொட ஹிங்குல இவர் 28 கேள்விகளுக்கு சரியான விடை அளித்திருக்கின்றார். அதேபோன்று 27 கேள்விகளுக்கு சரியான விடை அனுப்பியிருக்கின்றார். வெற்றி இலக்கம் 3. MRF ரிஸ்மா நாம்புலுவ பசியால. வெற்றி இலக்கம் 3. 27 கேள்விகளுக்கு சரியான விடை எழுதி அனுப்பியிருக்கின்றார். MRF ரிஸ்மா நாம்புலுவ பசியால. இனி 26 கேள்விகளுக்கு விடை அளித்திருப்பவர்களை பார்க்கலாம். விடை இலக்கம் 4. வெற்றி இலக்கம் 4. MANF ரிகாசா மகமாயபுர மெட்கோ திருகோணமலை. வெற்றி இலக்கம் 4. 26 கேள்விகளுக்கு சரியான விடை அனுப்பியிருக்கின்றார். MANF ரிகாசா மகமாயபுர மெட்கோ திருகோணமலை. வெற்றி இலக்கம் 5. MAN ஹாஜரா மகமாயபுர மெட்கோ திருகோணமலை. 26 கேள்விகளுக்கு சரியான விடை எழுதி அனுப்பியிருக்கிறார். MAN ஹாஜரா மகமாயபுர மெட்கோ திருகோணமலை.
வெற்றி இலக்கம் 6 சாதிக் சஹானா காசிம் சிட்டி புத்தளம். 26 கேள்விகளுக்கு சரியான விடை எழுதி அனுப்பியிருக்கிறார். வெற்றி இலக்கம் 6 சாதிக் சஹானா காசிம் சிட்டி புத்தளம். அதேபோன்று வெற்றி இலக்கம் 7 MAN ஷாஹிதா நஸ்ரின் அண்ணல் நகர் கிண்ணியா 3. 26 கேள்விகளுக்கு சரியான விடை அனுப்பியிருக்கிறார். அதேபோன்று வெற்றி இலக்கம் 8 MRF முன்தஹா சாரா லேன் புத்தளம். 26 கேள்விகளுக்கு சரியான விடை அனுப்பியிருக்கின்றார். வெற்றி இலக்கம் 8 MRF முன்தஹா சாரா லேன் புத்தளம். 25 கேள்விகளுக்கு சரியான விடை எழுதி அனுப்பியிருக்கின்றார்கள். வெற்றி இலக்கம் 9 MRM அத்தீக் ஹுரீமுள்ள ரம்புக்கன. வெற்றி இலக்கம் 10 FF ரீஹா ஸ்பில் ரோட் புத்தளம். வெற்றி இலக்கம் 11 MRF இல்மா ஹுரீமுள்ள ரம்புக்கன. வெற்றி இலக்கம் 12 MS ஹம்தா டெமட்டகஸ்தென்ன அக்குரன. வெற்றி இலக்கம் 13 சீரீன் தாஜ் சம்மட்டிவாடி பள்ளிவாசத்துறை. வெற்றி இலக்கம் 14 KRM முஃபீஸ் சம்மட்டிவாடி பள்ளிவாசத்துறை. வெற்றி இலக்கம் 15 MM ஆயிஷா சாலிஹா ஸ்பில் ரோட் புத்தளம். அதேபோன்று வெற்றி இலக்கம் 16 MRM யூசுப் ஹசன்புர பரக்காப்புல. வெற்றி இலக்கம் 17 MRF ஹாஜரா ஹசன்புர பரக்காப்புல. அதேபோன்று வெற்றி இலக்கம் 18 MRF ஜாக்கிரா ஹசன்புர பரக்காப்புல. வெற்றி இலக்கம் 19 MF மஹதியா முஸ்லிம் காலனி தெல்தொட்ட. வெற்றி இலக்கம் 20 MF ஜெய்னப் ஓகடப்பொல கஹட்டோவிட்ட. வெற்றி இலக்கம் 21 AMF அசீமா மீன்பிடி இலாஹா வீதி புதிய காத்தாங்குடி 2. வெற்றி இலக்கம் 22 HF சல்மா ஹுரீமுள்ள ரம்புக்கன. இவர்கள் தான் 25 கேள்விகளுக்கு சரியான விடை அளித்தவர்கள். இனி 24 கேள்விகளுக்கு சரியான விடை அளித்தவர்கள். வெற்றி இலக்கம் 23 MF ஃபஸ்மிதா ஹபீப் ஸ்ட்ரீட் பள்ளிவாசத்துறை. வெற்றி இலக்கம் 24 முகமது ஷஃப்ரின் கசாவத்த அக்குரன. வெற்றி இலக்கம் 25 ஃபஸ்னா ஃபாரூக் ஹபீப் ஸ்ட்ரீட் பள்ளிவாசத்துறை. வெற்றி இலக்கம் 26 M அஹ்சன் ஹபீப் ஸ்ட்ரீட் பள்ளிவாசத்துறை. வெற்றி இலக்கம் 27 MN சஹனாஸ் மாதிபொல மாத்தல. வெற்றி இலக்கம் 28 HM முன்சீத் தோப்பூர். வெற்றி இலக்கம் 29 PGF சாரா நியூ கொலனி தெல்தொட்ட. வெற்றி இலக்கம் 30 MM ஷஃபான் ஜமாலியா நகர் ஏத்தாளை. வெற்றி இலக்கம் 31 MRF ரிஃப்கா கூலாங்குளம் சிலாவத்துறை. வெற்றி இலக்கம் 32 MMM ஃபவுசான் கொய்யாவாடி நுரைச்சோலை. 23 கேள்விகளுக்கு சரியான விடை அளித்தவர்கள். வெற்றி இலக்கம் 33 ARF ஹுஸ்னா சமாந்துரை. வெற்றி இலக்கம் 34 MM முஷர்ரஃப் அலி அஸ்வதும்ம குருநேகல. வெற்றி இலக்கம் 35 RM ரஷீத் ஆலங்குடா புத்தளம். வெற்றி இலக்கம் 36 RF ரீஹா ஜமாலியா நகர் ஏத்தாளை. அதேபோன்று வெற்றி இலக்கம் 37 MM சஹனாஸ் ஜமாலியா நகர் ஏத்தாளை. வெற்றி இலக்கம் 38 RA ரஹ்மான் ஆலங்குடா ஏத்தாளை. வெற்றி இலக்கம் 39 AI மஹீதா அலுபொத்த படல் கும்புர. இவர்கள் தான் 23 கேள்விகளுக்கும் சரியான விடை அளித்தவர்கள். இனி 22 கேள்விகளுக்கு சரியான விடை அளித்தவர்கள். வெற்றி இலக்கம் 40 MF அஸ்மா கும்புகந்துர ரஜவெல்ல. வெற்றி இலக்கம் 41 MF சினாசா கும்புகந்துர ரஜவெல்ல. வெற்றி இலக்கம் 42 ஃபஸ்லியா அமீர் தெலும்புகஹவத்த அக்குரன. வெற்றி இலக்கம் 43 வஜீஹா ஜெயினுலாப்தீன் மடவெல. வெற்றி இலக்கம் 44 RF ரிஸ்லா ஆலங்குடா புத்தளம். இனி 21 கேள்விகளுக்கு சரியான விடை அளித்தவர்கள். வெற்றி இலக்கம் 45 அகமது முனோவர் லோவர் டவுன் சைட் நாவலப்பிட்டிய. வெற்றி இலக்கம் 46 MJ முஷ்ரிஃப் தொரணேகெதர. வெற்றி இலக்கம் 47 MJF ஜுஹா தொரணேகெதர. இவர்கள் தான் 21 கேள்விகளுக்கு சரியான விடை அளித்தவர்கள். இனி 20 கேள்விகளுக்கு சரியான விடை அளித்தவர்கள். வெற்றி இலக்கம் 48 MR தீமா சிங்கப்புர பரகஹதேனிய. வெற்றி இலக்கம் 49 YF உமைமா இக்கிரி கொல்லாவ. வெற்றி இலக்கம் 50 ஷாக்கிரா இக்பால் கஹட்டோவிட்ட. வெற்றி இலக்கம் 51 NF ஜிம்னா இனிகல கட்டுகஸ்தோட்ட. வெற்றி இலக்கம் 52 தௌஃபிக் முகமது சஃபா நகர் தியூரும் போல. இவர்கள் தான் 20 கேள்விகளுக்கு சரியான விடை அளித்தவர்கள். இனி 19 கேள்விகளுக்கு சரியான விடை அளித்தவர்கள். வெற்றி இலக்கம் 53 MRF சுமையா காலேகம. வெற்றி இலக்கம் 54 M ருஸ்னி பானகமுவ. இவர்கள் தான் 19 கேள்விகளுக்கு சரியான விடை அளித்தவர்கள். இனி 18 கேள்விகளுக்கு சரியான விடை அளித்தவர்கள். வெற்றி இலக்கம் 55 M ருக்கையா மின்ஹத் மாவட்ட திஹாரிய. வெற்றி இலக்கம்
6 எம்ஆர் அப்துல் ரஹ்மான் கால்லேகம. வெற்றி இலக்கம் 57 எம்எம் ருஹீம் மின்ஹத் மாவட்ட திஹாரிய. வெற்றி இலக்கம் 58 எம்ஏஎஃப் ஷர்மிளா வாரண ரோட் திஹாரிய. வெற்றி இலக்கம் 59 ஷப்னா சன்சலின் முல்லைத்தீவு. வெற்றி இலக்கம் 60 அப்துல் கஃபார் கெப்டிகொல்லாவ. இவர் 16 கேள்விகளுக்கு சரியான விடை அளித்திருக்கின்றார். வெற்றி இலக்கம் 61 ரிசானா ஆரிஃப் பள்ளி போர்வ ஹெமாத்தகம. இவர் 16 கேள்விகளுக்கு சரியான விடை அளித்திருக்கின்றார்கள். மொத்தம் 62 பேர் விடை அளித்தவர்களில் 61 பேர் சரியான விடை அளித்தவர்களை நாங்கள் சொல்லியிருந்தோம். 28, 27, 26 என 16 வரைக்கும் சரியான விடை அளித்தவர்களது பெயர் விவரங்களை உங்களுக்கு வழங்கினோம். விடை அளித்த நூற்றுக்கணக்கானவர்களில் ஒரே ஒருவர் தான் 29 கேள்விகளுக்கும் சரியான விடை அளித்திருந்தார். அந்த வெற்றியாளர் யார் என்பதுதான் இனி உங்கள் எல்லோருக்கும் இருக்கின்ற கேள்வி. அதிகமானவர்களுக்கு இதயம் படக்கு படக்கு என அடிக்கும். பெயர் குறிப்பிடப்படாதவர்களிலும் அதிகமானவர்கள் இருக்கின்றீர்கள். எனவே நானாக இருக்கக்கூடாதா என்கின்ற ஏக்கம் உங்களுக்குள் இருக்கும். எனவே அந்த முதல் வெற்றியாளர், எங்களுடைய பணப்பரிசை பெறக்கூடிய அந்த முதல் வெற்றியாளரை இப்பொழுது நாங்கள் அறிவிக்கின்றோம். முதல் வெற்றியாளர் 29 கேள்விகளுக்கும் சரியான விடை அளித்த ஒரே ஒரு வெற்றியாளர் அவர்தான் பரகஹதனிய வேவுடையை சேர்ந்த சகோதரி எம்ஆர் அஸ்மா. எங்களுடைய 29 கேள்விகளுக்கும் சரியான விடை அளித்து பண பரிசினை பெற்றுக் கொள்கின்றார் வேவுட பரகஹதனியை சேர்ந்த எம்ஆர் அஸ்மா. அஸ்மா தான் 29 கேள்விகளுக்கும் சரியான விடை அளித்து எங்களுடைய 2025ஆம் ஆண்டின் பிறை நிலா கேள்வியுலா போட்டி நிகழ்ச்சியின் வெற்றியாளராக தனக்கான பணப்பரிசினை தட்டிச் செல்கின்றார். ஏனைய 61 பேருக்கும் நாங்கள் பிரம்மாண்டமான மேடையில் சான்றிதழ் வழங்கி கௌரவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். உங்களுக்கான வெற்றி இலக்கம் அறிவித்திருக்கின்றோம். எனவே அந்த வெற்றி இலக்கத்தை நீங்கள் எங்களுக்கு அறிய தாருங்கள். உங்களுக்கான சான்றிதழ்களை தயார்படுத்தி ஜூன் மாதம் 1ஆம் தேதி பிரம்மாண்டமான மேடையில் இதற்கான சான்றிதழ்களை வழங்க ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். வருடம் தொடர்ச்சியாக 6வது முறையாக நாங்கள் உங்களுக்கு வழங்கிய பிறை நிலா கேள்வியில இந்த முறையும் மிகச்சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. நாடு பூராகவும் இருந்து நூற்றுக்கணக்கான போட்டியாளர்கள் இந்த போட்டியில் பங்கு பற்றி அவர்களது திறமைகளையும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய தேடல்களின் வெளிப்பாடுகளையும் எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். எனவே அத்தனை பேருக்கும் நாங்கள் மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று இம்முறை அனுசரணையாளர்களாக எங்களோடு இணைந்து கொண்ட அனுசரணையாளர்களையும் நன்றியோடு ஞாபகப்படுத்தினோம். அசார்தீன் மௌனிதீன் ஃபவுண்டேஷன், அதேபோன்று பிரைட் காலேஜ், அஸ்மா ட்ராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், நுஸ்கி நசீர் ஃபவுண்டேஷன் ஆகியவை தான் எங்களோடு இந்த முறை அனுசரணையாளர்களாக இணைந்து கொண்டார்கள். அவர்களையும் நாங்கள் நன்றியோடு ஞாபகப்படுத்துகின்றோம். இனி ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு நாரமலை நகர மண்டபத்தில் உங்கள் அனைவரையும் சந்தித்து உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களுக்கான சான்றிதழை வழங்குவதற்கு நாங்கள் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். மறந்துடாமல் வெற்றியாளர்கள் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களை எங்களுடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைத்துக் கொண்டு எங்களுடைய நிகழ்வு பற்றிய முழுமையான விடயங்களையும் அந்த குழுமத்தினூடாக பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே வெற்றியாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கலந்து கொண்ட போட்டியாளர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு நாரமலை நகர மண்டபத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்க காத்திருக்கின்றோம். சரி, இந்த அளவில் எங்களுடைய இந்த ஒளிப்பதிவை நாங்கள் நிறைவு செய்து கொள்ள காத்திருக்கின்றோம். இன்றைய தினம் ஒளிப்பதிவு உதவி சகோதரன் ஏஜே ஹாதி. வளமை போன்ற நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் சஃப்ரா அபூபக்கர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.